வணக்கம் தோழர்களே. அமெரிக்காவில் இப்போது திடீரென அதிபர் டிரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே மோதல் வெடித்துள்ளது. டிரம்பை காலி செய்து தேர்தலில் வென்றாலும் கூட எலான் மஸ்கால் அமெரிக்க அதிபராக முடியாது. ஏன் தெரியுமா? அமெரிக்காவில் இப்போது திடீரென அதிபர் டிரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே மோதல் வெடித்துள்ளது. இருவரும் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். உலக வல்லரசின் அதிபருக்கும் உலகின் நம்பர் 1 பணக்காரருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் எலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கப் போவதாக கூறியிருந்தார். மேலும் தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் கட்சியை தொடங்கப் போவதாக எலான் மஸ்க் எக்ஸ் சமூக வலைதளத்தில் அறிவித்திருந்தார். எலான் மஸ்க்கு இந்த செயல் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் அவர் வகித்த ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் என்ற பதவியை விட்டும் வெளியேறினார். எலான் மஸ்க்கு புதிய கட்சியை தொடங்கினாலும் கூட அவரால் வெல்ல முடியுமா, அதிபராக முடியுமா என பல கேள்விகள் எழுந்துள்ளன. உண்மையில் டிரம்பை காலி செய்து தேர்தலில் வென்றாலும் கூட எலான் மஸ்கால் அமெரிக்க அதிபராக முடியாது. ஏன் தெரியுமா? அமெரிக்கா நாட்டில் காலம் காலமாகவே இரட்டை அரசியல் கட்சி முறையே இருந்து வந்துள்ளது. அதாவது அமெரிக்காவில் குடியரசு கட்சியும் ஜனநாயக கட்சியுமே பிரதான அரசியல் கட்சிகளாக உள்ளன. தற்போது அமெரிக்க அதிபராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா நாட்டின் குடியரசு கட்சியை சேர்ந்தவர். அமெரிக்காவில் புதிதாக 3வது கட்சி இருக்கக்கூடாது என்று எந்த ஒரு விதியுமில்லை. ஆனால் இரு கட்சிகளை தாண்டி 3வது கட்சி நுழைந்து ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் மிக மிக கடினம். இரு கட்சியில் ஒன்றுதான் வெல்லும் என மக்கள் கருதுவதால் புதிய கட்சிக்கு இயல்பாகவே வாக்குகள் கிடைப்பதில்லை. அமெரிக்காவில் இரு கட்சிகளை தாண்டி 3வதாக ஒரு கட்சி கடைசியாக வென்றது 1850 தான். அதன் பிறகு 3வது கட்சியால் அமெரிக்கா நாட்டு தேர்தலில் வெல்லவே முடியவில்லை. இது உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் ஈர்க்கு மட்டுமல்ல, அமெரிக்காவில் 3வது கட்சி கனவோடு யார் வந்தாலும் அவர்களுக்கு உள்ள முதல் சவால் இதுதான். ஒருவேளை எலான் மஸ்க் அரசியல் கட்சியை ஆரம்பித்து இரு கட்சிகளையும் காலி செய்து வென்றாலும் எலான் மஸ்க் அதிபராகவே முடியாது. ஏனென்றால் அமெரிக்க சட்டப்படி அங்கு பிறந்த ஒருவரால் மட்டுமே அந்நாட்டின் அதிபராக முடியும். அதாவது அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஆண்டுகள் அங்கேயே இருப்பது, முதலீடு செய்வது என பல வழிகளில் குடியுரிமை பெறலாம். அப்படி குடியுரிமை பெற்றாலும் கூட அவர்களால் அதிபராக முடியாது. அமெரிக்க மண்ணில் பிறந்து அதன் மூலம் குடியுரிமை பெற்ற நபரால் மட்டுமே அமெரிக்கா நாட்டின் அதிபராக முடியும். இதன் காரணமாகவே எலான் மஸ்கால் நிச்சயம் அமெரிக்க அதிபராக முடியாது. ஏனென்றால் பலரும் நினைப்பது போல எலான் மஸ்க் அமெரிக்காவில் பிறந்தவர் இல்லை. எலான் மஸ்க் கனடியன் தாய் மற்றும் தென்னாப்பிரிக்க தந்தைக்கு மகனாக தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிறந்தவர். தொடர்ந்து எலான் மஸ்க் கல்லூரி படிப்பில் சேர கனடா நாட்டுக்கு வந்தார். அதன் பிறகு 1900களில் அவர் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அதன் பிறகே எலான் மஸ்க் கண்டுபிடிப்பாளர், முதலீட்டாளர் என இவை மட்டுமல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா என பல நிறுவனங்களை வெற்றிகரமாக உருவாக்கி அதை நடத்தியும் காட்டினார். தற்போது எலான் மஸ்கிடம் சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா என 3 நாடுகளின் குடியுரிமையும் உள்ளது. உண்மையில் எலான் மஸ்க் அவரது தாயார் மூலம் கனடா நாட்டின் குடியுரிமையை பெற்றார். என்னதான் அமெரிக்க குடியுரிமை இருந்தாலும் உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் அமெரிக்காவில் பிறக்கவில்லை என்பதால் அமெரிக்க அதிபராக முடியவே முடியாது.